புதுக்கோட்டை அருகே காலதாமதம் செய்யாமல் விரைந்து மயான பாதை வசதி அமைத்து தரக்கோரி பட்டியலின மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெருங்கலூர் அருகே உள்ள மட்டையன்பட்டி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் அமைத்து தராததால் இந்த மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். எங்கள் கிராமத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் பட்டியலின மக்கள், மயானத்திற்கு செல்லும் பாதையை அதிகாரிகள் சில தனிநபர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மயான வசதி வழங்க கோரி 70க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரோடு இணைந்து சுடுகாட்டில் பந்தல் அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் 1 மாத காலத்திற்குள் மயான பாதை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். நிறையா மனு கொடுத்துட்டோம், எந்த பதிலுமே இல்லை. இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ சுடுகாட்டுக்கு போகிற வழியில் நம்ம தூக்கிட்டு போனோம்னா தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. அதனால தான் நாங்கள் குடியிருப்பு போராட்டம் பண்ணோம். ஒவ்வொரு முறையும் மயான பாதையை பயன்படுத்தும் போது சிலர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதாக அவர்கள் அச்சத்துடன் கூறுகின்றனர். இருக்கிறமே யாருக்கு அரசாங்கத்துக்கே தெரியல சார், இருக்கிறமா இல்லைங்கிறதே தெரியல. அவ்வளோ நிலைமையில நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். எந்த வசதியும் இல்லை. நாங்கள் படுத்து எழுந்திரிச்சாக்க வீடு எந்த நேரத்தில் விழுகும்னே தெரியாது. அந்த நிலைமையில இருக்கு வீடு. அது வீடு சீர் பண்ணி கொடுக்குறா இல்லை. அதை பட்டா இருக்கிற இடத்துக்கு பட்டா வேணும் முதல்ல. அது நாங்கள் இருக்கிறோமா இல்லைங்கிற அரசாங்கத்துக்கே தெரியாமல் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். குடிநீர், கழிவறை என்று எந்த வசதியுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தவித்து வருவதாகவும், அடிப்படை வசதிகள் குறித்து நாங்கள் புலம்பாத நாளே இல்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு தரப்பிலிருந்து இன்னும் ஒரு வார காலத்துக்குள் பிசி கமிட்டி அமைத்து இந்த உத்தரவாதத்தை, வாயால் சொன்ன உத்தரவாதத்தை உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தருகிறோம். 1 மாத காலத்துக்குள் நாங்கள் இந்த பாதையை எடுத்து உங்களுடைய பயன்பாட்டுக்கு தருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதிலும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் போனால் மிகவும் சிக்கல். தங்களை அரசு அடையாளம் காண வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் போராடி வரும் பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைத்து தருவதே அவர்களின் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப முத்துப்பழம்பதி.